கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ஒரு வேத வார்த்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் நம்ம கூட எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறாருங்க. 2013 ஆண்டு அவர் என்னை தெரிந்து கொண்டார். 2015 ஆண்டு நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமா கொடுத்தார். அவர் கொடுத்த நாள் முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் அவர் என்னோடு இருக்கிறார். பயங்களும் திகில்களும் சூழ்கிற வேலையில எனக்கு ஆறுதலாய், எனக்கு தேறுதலாய் அவர் இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக பயங்கள் திகில்கள் சூழ்ந்திருக்கலாம். நீங்க ஒரு மூலையில முடக்கப்பட்டு கிடக்கலாம். என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லி. இந்த பயம் நமக்கு எதிரி. இந்த பயம்தான் சாத்தான் நம்மை மேற்கொள்வதற்காக எடுக்கிற ஆயுதம். தயவு செய்து அதை புரிந்து கொண்டு அதை மேற்கொள்ள நம்ம பார்க்க வேண்டும். எப்படி மேற்கொள்ள முடியும்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, அவருடைய வேத வார்த்தைகளை தியானித்து, ஜெபித்து, அவரை ஆராதித்து, அவரை துதித்து, அவருடைய நாமத்தை மகிமை செலுத்தும் பொழுது அவனை மேற்கொள்ள முடியும். தயவு செய்து அவன் கொடுக்கிற பயத்துல அகப்பட்டு நம்ம சோர்ந்து போகாம, அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு வாழும் பொழுது அநேக வழிகள் திறக்கப்படும், அநேக வாசல்கள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.